2026, 27க்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி. ஸோ அதனால் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ல் போய் மறைகிறதுனால பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் நெருக்கடியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் வாங்கி கடன் அடைக்கிறதோ புதுசாக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளோ கண்டிப்பாக வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். கடனை நான் இந்த நேரத்துக்குள்ளே அடைச்சிருவேன், இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை கமிட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் கூடவே கூடாது. திருமணம் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது. குழந்தை பாக்கிய அமைப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சொந்தமாக வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களை சுபவிரயத்தின் பேரில் வாங்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு வெளிநாட்டுக்கான யோகம், வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நெருக்கடியான அமைப்புகள் இருந்தாலும் அதை ஒரு டாலரேட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கே ஒழிஞ்சு பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இல்லை. நல்லாயிருக்கு.